உறவுகளுக்கு வணக்கம். உங்க எல்லோருக்குமே தெரியும் மனோஜ்னு ஒரு பெயர் தான் அப்படின்னு. அந்த மனோஜ்ங்கிற பெயர் நடத்தக்கூடிய ஒரு அரங்கத்துல நாம் தமிழர் கட்சியில இருந்து பாவாடைய எப்படி நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு பாண்டியன் பாவாட பாண்டியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பேர் சகதீஷ பாண்டியன். பெத்தநாயக பாளையத்துல ஒரு பொம்பளை பாவாடைய போட்ட கதை தனியா இருக்கு. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த நாய் அந்த மேடையில ஏறி என்னென்ன பேசி இருக்கு, எப்படியெல்லாம் முரண்பாடா பேசியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். என்ன சொல்லுது நாய் அப்படின்னா, ஏறின உடனே அப்படியே அந்த பெரிய மயிர் இல்ல, இது மயிர் இல்லாத மயிரில் என்ன சொல்லுது அப்படின்னா, சீமானவர்கள் பிரபாகரனை பார்த்துட்டு பேசுறாரு, நான் பிரபாகரனை படிச்சுட்டு பேசுறேன், அதனால நான் ரொம்ப நாகரிகமா இருப்பேன், நான் பெரிய அந்த கொள்கை பிடிப்போட இருப்பேன் அப்படின்னு. டேய், படிச்ச உடக்கே இப்படி இருக்கு, நான் கூட இருந்து பார்த்து அவருக்கு எப்படி இருக்கும்? அதன் பிறகு அவர் படிச்சாரா படுக்கலன்னு உனக்கு தெரியுமா? சொல்றா, எதையாவது பேச வேண்டியது. இதுல சொல்றான், இவன் பேசிட்டு இருக்கும் போது நேத்து மூத்திரம் மெஞ்சி இவன் வாயில பெஞ்சு விட்டான். யாரு? இந்த மனோஜ் பைய. அந்த மூத்திரத்தை குடிச்சிட்டு இந்த மூத்திர குடி என்ன சொல்லுது அப்படின்னா, மேடையில பேசிட்டு இருக்கும்போது அவன் ஓடி வரான். இவர் சீமான் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான்னு இந்த தாயொலி பேசுது. யாரு? சொட்ட தாயலி. அதுக்கு அவன் மன்னிக்கணும், இந்த மேடையில மரியாதையா பேசக்கூடாது அது அப்படின்னு சொல்லிட்டு போறாரா. இவருடனே நான் அப்பதான் அந்த கதையை சொல்றான், நான் பிரபாகரனை இது பண்ணி பார்த்தேன் போனேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம பெரிய ஒரு ஓலா கதை விட்டாங்க. என்ன தெரியுமா? நான் பெரியார் ஒருபோதும் யாரையும் தவறா பேசியதில்லை, அது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசினான். இருங்க பாருங்க. பெரியார் என்ன சொன்னா தெரியுமா? ஏண்டா தேவடியா பசங்களா, பாப்பானோட சேரவாடா உங்களை நான் வளர்த்தேன். அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, எங்க அப்பா தானே, நீ என்னத்த வேண்டாம்னு சொல்லிட்டு போ, அதுல எங்களுக்கு என்னன்னு சொன்ன. பார்த்திருப்பீங்க. அவனேன்னு கூப்பிட்டானா? நான் சொல்லல, எவன் பெரியாரை ஆதரிக்கிறானோ, எவன் ஈர வெங்காயத்தை உரிக்கிறானோ, உரிச்சு வாயில வைக்கிறானோ அவன் தான் சொல்றான். நான் ஏதாவது சொன்னா இவன் தான் சொல்றான், நீ கூப்பிட்டு போய்க்கோ, நீ தான் அப்பனாச்ச, நீ என்ன அவளேன்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு. ஏண்டா உட்கால ஹோலிகிறா, என்னென்ன கதையை விடுறாங்க. நான் ஏதாவது தப்பா பேசினா நீங்களே பார்த்திருப்பீங்க. இவன் என்னத்தை பேசினான், அதுக்கப்புறம் நாம் என்னத்தை பேசுகிறோம்னு. இப்படி ஓலா கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெகதீச பாண்டியன். இந்த ஜெகதீச பாண்டியன் சொல்றான், மன்னிக்கணும், பாவாட ஜெகதீச சொல்றான், இல்ல இல்ல பெரியார் ஒருபோதும் பேசியது கிடையாது. ஏண்டா திருக்குறள மனம் சொன்னாரு, தமிழ சொன்னாரு, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அவர் வாயில அவரே சொல்லியிருக்காருடா. உன்னை சொல்லியிருக்காரு தெரியுமா இல்லையா? தமிழர்களை சொல்லியிருக்காரு. அவர் வாயிலே அவர் கெட்டவாத பேசினது இருக்கு. இவன் பெரிய மயிர் மாதிரி பேசுறான். இப்ப இவன் எவ்வளவு பெரிய ஒரு புழுகு நீயா இருக்கணும். இவன் பெரிய புழுகு நீ, தப்பான புழுகு உன்னி. இந்த பெரிய பெரிய புழுகு நீ தான் இன்னைக்கு உட்காந்து பெரிய பழுத்தி மாதிரி, அப்படியே பெரிய வளர்த்தி மாதிரி பேசுது மேடையில. சீமானா, சீமானுடைய பயணித்தன், சீமானா பத்தி நான் தான் சொல்லணும், எனக்கு தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது. சரி அதுதான் சொல்லுடா, தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம். சரி ஏதோ பேச போறான். இதுல குறிப்பா அந்த நாய் என்ன சொல்லுது, நான் நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல பேசுனதோடைய இன்னைக்கு என்ன பேச போறேன்டா எல்லாருமே பார்க்கிறாங்கன்னு சிரிக்கிறான். அப்ப இவனுக்கே தெரியுது ஒரு டம்மி துப்பாக்கியா நாம் தமிழர் கட்சியில இருந்தோம் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாய் தான் சொல்லுது, நான் சீமானை வளர்த்தேன், செதுக்கினேன். நீ தான் பெரிய ஈரவங்காயமா? ஏன் புரியல? நீ நாம் தமிழர் கட்சியில பயணிச்ச, ஆனா சீமானோட உடன் இருந்த, அவ்வளவுதானே. சீமானை செதுக்கியது. அப்ப சீமான் தவறுன்னு ஒருத்தன் கதறான்ல, பண்ணியோட கருத்த மாதிரி. அப்ப நீ தப்பா சீமான செதுக்கிறீங்க சொல்றான். வத்தா சொல்லு, வாத்தானே, வாத்தானா வாத்தா அப்படிங்கிற, நீ தவறா புரிஞ்சு கூடாது. வார்த்தைய அண்டர்லைன் கோடிட்டு பார்க்கணும். வாத்தா அப்படின்னு. நான் போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியோ இல்ல பெரியார் மாதிரியோ கேவலமான சென்மம் கிடையாது. கேவலமான சென்மம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க. அப்ப நீ தப்பா செதுக்கியிருக்க. ஏன்னா அவன் கூற்றுப்படி சீமான் கெட்டவன் அப்படிங்கும் பொழுது, ஏண்டா உட்கால ஒளி, இந்த எப்படி சொல்றாங்க, இந்த நாடு மாறி சொல்றாங்களே, நாடு மாறி மாறி பேசக்கூடிய நாடு மாறி சொட்ட பதில் சொல்லுடா சொட்ட. அப்ப தவறா செதுக்கியிருக்கான். சரி இது ஒரு புறம் இருக்கட்டும். இவன் பேசுறது ஃபுல்லா புழு நீ, பெரிய புழு உண்ணி. நான் தப்பா சொல்லி இப்ப சொல்ற புழு நீ உண்ணி, நீங்க தவறா எடுத்துக்க கூடாது. இந்த நாய் சொல்லுது, நான் இந்த நாய் சொல்றதுக்கு முன்னாடி இந்த நாய் ஒரு கதை ஒண்ணு சொல்லுது. அந்த கதையை சின்ன ஸ்கிரிப்பா போடுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் காரை பூ அப்படின்னு மூஞ்சில துப்புவோம், முகத்திலே துப்புவனே பாருங்க. இது அங்கு சென்று ஒரு வாரம் அவர் தலைவரை சந்திக்கவே இல்லை.
எல்லோரும் சொன்னார்கள் தலைவரை சந்திக்கவில்லை, அந்த புகைப்படம் எல்லாம் போட்டோஷாப் என்று சொன்னார்கள். நான் உண்மை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. கண்டிப்பாக அவர் தலைவரை சந்தித்தார். ஆனால் அவர் 15 ஆண்டுகள் பேசுகிற அளவுக்கு அவர் தலைவரை சந்திக்கவில்லை. காரணம், இயக்குநர்களுக்கு எப்போதுமே ஒரு மனநிலை உண்டு. தான் எடுக்கிற கதை, நான் படமாக எடுக்கிற கதை எடுக்க முடியாத போய்விட்டால் சாகும் தருவாய் வரை அந்த கதையை சொல்லிக் கொண்டே இருப்போம். பார்த்திருப்பீங்க, பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்தார், நான் பாடுபட்டேன் போனேன்னு கதை உருட்டினான். இவன் தான் வந்து அண்ணனை தூக்கி கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருந்த மாதிரி பேசினான். சரி ரைட்டு, ஏதோ சொல்லுது தாயொலி கேட்போம் அப்படின்னு நம்மளும் விட்டுட்டோம். இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது அவர் பார்த்தது உண்மை, இருந்த நாட்கள் உண்மை, ஆனால் 10 ஆண்டுகளாக பேசும் அளவிற்கு அவர் பார்க்கவில்லை. திரைப்பட எப்படி இயக்குநர்களுக்குனே இருக்கான், எப்படின்னா தான் எடுக்க வேண்டியதெல்லாம் கதை கதையா சொல்லுவாங்க அப்படின்னு. சரி, நீ என்ன மயிரை போடுங்கிறீதே, நீ இயக்குனர்னு மேடைக்கு மேடை சொல்றியே, நான் ஒரு இயக்குனர் அல்லவா, நான் ஒரு ஓவியர் ஆசிரியர் அல்லவா, நான் புலி படத்துல புடுனேன், விஜயகாந்த் படத்துல நக்குனேன் அப்படின்னு சொல்றியா தாயோலி, நீ ஒரு இயக்குனர் சொல்றியா சொட்ட மண்டை ஏண்டா பாவான ஜெகதீசன் பெத்தநாயக்க பாளையத்துல பேண்டு போட்ட தாயோலி பதில் சொல்றான். அப்ப நீ இயக்குனர்னா நீ சீமான் கூட இருந்து நாம் தமிழுக்கு சாதிக்க முடியலைங்கிற வேகத்துல உனக்கு நடந்ததெல்லாம் கதை கதையா சொல்றியா? சீமான் பார்க்கலங்க போகலங்க அப்படின்னா வெறுப்பு, ஒரு தனி மனித வெறுப்பு இருக்கும்ல, இந்த வெறுப்பு இவனுக்கு மட்டும் இல்லாம அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, அவன் எல்லாத்துக்கும் வந்திருக்கான். அதனால அவன் பொண்டாட்டி சொல்லி விட்டுச்சான். பொண்டாட்டி என்ன சொல்லிச்சு அப்படின்னா, சீமான ஒழிக்கிறது அவன் வேலைன்னு. அப்ப பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும் சொட்டை சொட்டை, இந்த பாவாட ஒரு சொட்டை அப்படின்னு பாடலாமா? சொல்லுடா ஒக்கால ஒளி, எதையாவது பேச வேண்டியது தேப்பையங்க, தேவையில்லாம பேசக்கூடிய தேப்பைய மேடல் ஏறி எப்படிதான் ஒரு புழுவான்னு பாருங்க, வெக்கமா இல்ல? இதுக்கு பேசாட்டுக்கு மனோஜ் மூத்திரம், சுபவி மூத்திரம், இந்த தர்த்தம் ஒண்ணு இருக்குமே, ஏதோ ஒரு சொல்லுவாங்க ஓசி சோறு, கீரமணி மூத்திரம், இதெல்லாம் வாங்கி குடிக்கலாம். அதெல்லாம் குடிச்சிட்டு தான் தெம்பா பேசுது. ஆம், பெரியாரை வந்து அன்னைக்கு வந்து பெரியாரை புகழ்ந்தார், இன்னைக்கு பெரியாரை இகழ்றார். அன்னைக்கு வந்து பேசக்கூடிய சூழல் வேறு, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். சீமான் இன்னைக்கு பெரியாரை ஈவேராவை தோலுரிப்பதற்கான காரணம் உங்களுடைய நீ போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு தெரிந்த பத்தியா. அண்ணன் வேல்முருகனுக்கு தெரியாது, வேல்முருகன் வாழ்த்தி மரியாதையா பேசிடுவான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாராம். அப்ப அவரு ஏதோ குடிக்க போறாரு தெரியல, கூல்ட்ரிங்க்ஸ் சொன்னப்பா. அப்ப அவர் எப்படின்னு தெரியல, அப்படி அவர் பேச்ச கேட்டுட்டு வந்து இவர் பெருசா பேச போறாராம். இன்னைக்கு விஜய் கட்சிக்கு நீ போறங்கிறது அண்ணனுக்கு தெரியாது. அந்த விஜய் திரும்ப வந்து ஒரு கூட்டத்தை என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் நம் இரு கண்கள் சொல்லும் பொழுது, சரி இன்றைய நாள் வரை பெரியாரை தொடாமல் இருக்கிறது ஒரு முடிவுல இருந்தாரு. இன்னைக்கு திரும்ப வந்து சொன்னப்ப இது தேவையில்லாத ஆணி, தேவையில்லாத ஆணி அப்படின்னு புடுங்குறாரு. வேற ஒண்ணும் இல்ல, தெளிவா தெரிஞ்சுக்க. பிராமணர்கள் கடுமையான வேலை செய்ததில்லை. ஆமா, அது எங்களுக்கும் தெரியும். அப்புறம் எப்படி பிராமண கடப்பாறை எடுத்திருந்தார்? டேய் சொட்ட மண்ட, அவன் தான் ஒரு கேனம் மாதிரி பேசுறான் அப்படின்னா, புண்ணாக்கு மாதிரி பேசுறான் அப்படின்னா, நீனுமாடா? சீமான் என்ன சொன்னாரு? நீ எந்த திராவிடத்தை வளர்க்கறதுக்கு நீ பிராமணத்தை பயன்படுத்தினியோ அந்த பிராமண கடப்பாறைய, அவரு கிடப்பாருன்னா திட்டுறா, பெரிய கிடப்பாரு அவரு போற அப்படிங்கிறோம்ல, அது போல அந்த பிராமண கிடப்பாறை எடுத்துட்டு வந்து உன் கோட்டையை இடிக்கிறேன்னுறா. இதுதான் பிராமண கிடப்பா. நீ எதை பயன்படுத்தி திராவிடத்தை வளர்த்தியோ அதையை பயன்படுத்தி, அது கிடப்பாரையோ இல்ல வேற ஏதோ தூக்கி வாயில வச்சுக்க, செவ்வாழைப்பழமா இருந்தா வாழைப்பழங்க வாயில வச்சுக்க, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அது என்ன இலவுன்னு எடுத்துக்க, அண்ணன் பயன்படுத்திய வார்த்தை கிடப்பாறை. அந்த கிடப்பாறை விட்டு அந்த திராவிட கோட்டையை உடப்பண்டா சொட்ட கால ஓடி அப்படின்னா இருக்கு. இதான உண்மை, இதான பேசுறது. இவன் என்னமோ பிராமணர் கிடப்பாரனும் பிராமணர் பயன்படுத்தி ஓம் கிரீம் 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 பாவாட காணா போனும் நமக அப்படின்னு கொடுத்தாரா? இல்ல ஓம் கிரீம் 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 மனோஜ் பய அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல ஓம் கிரீம் 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 ஓசி சோழ வீரமணி ஹோயா அப்படின்னு கொடுத்தாங்களா? இல்ல ஓம் கிரீம் 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 அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். மணியமையா இப்படின்னு எடுத்து பேசுறா நல்லா இருக்காது. பெரியாரை ஆட்டையை போட்ட குவாக அப்படி சொன்னாங்களா? என்ன இலவடா பேசுற, ஒரு அளவும் தெரியாது புடிங்கி நாய்க்கு. சரி விடுறா. இதுல ஒரு கருத்து சொல்றான், பெரியாரை வந்து நான் தந்தை என்று அழைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், அதுல வந்து பாண்டியன் கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாண்டியன் சொன்னாரு, திராவிடர் நீங்கள் வந்து தந்தை பெரியார் சொல்ல மாட்டீங்க, பெரியார் நானே
கம்யூனிஸ்டை ஏற்றுக்கொண்ட நானே பெரியார் என்பும் பொழுது தந்தைங்கும் பொழுது நீங்க ஏன் தந்தைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டாராம். அந்த தந்தைக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் இறந்த பிறகு அந்த சொத்துக்களை ஒரு ட்ரஸ்ட் பெரியார் நாதமை என்னும் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த ட்ரஸ்ட்ல வந்து நொட்டி அந்த பேருல அந்த யாரெல்லாம் பெத்த ஆத்தா அப்பன் பெருளையோ அவங்களுக்கு எல்லாம் பெரியாருடைய பெயரை தந்தையாக நின்று பெரிய வளர்த்தியா செஞ்சாரு, பேரை போட்டு படிக்க வச்சாரு. அதனால நான் வந்து தந்தை பெரியார் அப்படின்னு நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா இந்த நாய் சொல்லுது. இன்னைக்கு பெரியார் நாகமைன்னு பல்கலைக்கழகம் இருக்கிறதா? பெரியார் நாகமையில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் அதிகமான பணத்தோட வருவாயில இருக்குதா? பெரியார் நாகமைங்கிற பேர்ல இருக்கா? பெரியார் மணியமைங்கிற பேர்ல இருக்கா? பெரியார் மணியமை பேருக்கு மாத்தினர் யாரு? ஓசி சோறு, எச்ச சோறு, கீரமணி. அந்த கீரட்ட போய் கேள்ற கீரை இங்க தஞ்சாவூர் வள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி பெரியார் மணியமை இருக்கா, பெரியார் நாகமை இருக்கா? ஏண்டா டேய், கட்டின முறைப்படி கொண்டு கட்டின பொண்டாடி பேரை பெரியார பேரை எடுத்துட்டு பெரியார்கிட்ட பொருள் ஆட்டையை போட்டால இது நான் சொல்லல. ஆணைமுத்தையா சிறையில் இருக்கும் பொழுது, சேலத்துல சிறையில் இருக்கும் பொழுது பெரியாரு ஏறிக்கிட்டு ஏற்காடுக்கு போனாரு, ஏறுறதுக்கு எப்படியே போயிட்டு யாரோட கூட்டு போனாரு அப்படின்னா புதுசா திருமணம் செஞ்சு மனைவியை கூட்டிட்டு போறாரு ஹனிமூனுக்கு. இதான் உண்மை. அப்படி ஹனிமூனுக்கு போகும் பொழுது சரி வேலைகள் நடந்திருக்கு. போயிட்டு வந்த பிறகு ஐயாவுக்கு முடியல, நாள் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு. ஐயா படுத்த படைக்க மூத்திர சரி தூக்கிட்டு ஐயா நான் கடவுளை எதிர்த்து பேசிட்டேன், எனக்கு மூத்திர முடியாம முக்கிட்டு தெரியுறேன் அப்படி இருந்திருக்காரு. ஐயா அப்படி இருக்கும் பொழுது மணியம்மை வந்து என்ன பண்றதுனே தெரியல, அதனால அங்க போயிட்டாங்க. இதையும் நான் சொல்லல, இருக்கு. அப்படி மணியம்மை அங்கிட்டு இருக்காங்க, யாரோட? கீரமணியோட இருக்காங்க. இதையும் நான் சொல்லல. ஆணைமுத்தையா அந்த இதுல இருக்கும் பொழுது கடிதங்கள் வந்து கொண்டிருந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், அந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் கடிதம் போடுறாங்களாம். பாத்துக்க. அப்ப ஐயா பெரியாரு முடியாம இருக்கும் முக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கீரமணிக்கு ரொமான்ஸ் கேக்குது. ரொமான்டிக், இவன் தான் ரொமான்டிக்னு பேசணும், அதனால நம்ம அதை பேசுறோம். அப்ப என்ன ஒரு போக்குல ஐயா வாழ்ந்திருக்காரு. அப்படி அந்த ஒரு பாச பிணைப்புல ஒரு அன்புல இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, பெரியார் நாகம்மையை தூக்கிவிட்டு பெரியார் மணியம்மைன்னு வளர்க்கிறாதான் சரியா இருக்கும் அப்படின்னு பெரியார் சொன்னதை போலவே அவனுக்கு ஒரு நினைப்பு. ஒக்கால ஓலி, நீ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறதுக்காக நாகமை கட்டின பொண்டாட்டி முறைப்படி கட்டின பொண்டாட்டி தான் நாகமை அவங்க பேரை தூக்கி போட்டு மணியம்மையின் பேரை இருந்துச்சு ட்ரஸ்ட்ல அவங்களுக்கு பணம் வர மாதிரி ஏற்பாடு செஞ்சது யாரு? இதுக்கு பதில் சொல்ல துப்பு திராணி இருக்காரா? தேப்பயலே பாவாடை சகதீஷ சொல்றா. நல்ல ஆத்தா, நீங்க நல்ல ஆத்தா பெரியாரை ஏத்துன பிறகு அப்புறம் நல்ல ஆத்தா, நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் அப்புறம் வாயில வருமா வராதா? இது எதன் அடிப்படையில் இந்த காரணத்தை வந்து சொல்றேன் அப்படின்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை தேவையில்லை நான் சொல்லல. எதுக்கு அப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு பொண்ணு கூட உல்லாசமா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அவளுடைய சுமைகளை நான் சுமக்கணும் அவசியம் இல்லையே, அவளை நான் பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. இது நான் சொல்லல, கொய்யா சொன்னாரு. கொய்யா அப்படி இருக்கிற ஒருத்தர் தலைவராக இருக்கக்கூடிய நீங்க எப்படா இவன் நம்ம சொல்றான், நான் ஒரு ஓவியர், நான் எல்லா விஷயமும் படித்தேன், அந்த விஷயம் படித்தேன், இந்த விஷயம் படிச்சேன், எல்லா விஷயம் படிச்சேன், நீ சீமான விஷயம் படிச்சியா? சொல்றோம்டா, நாங்க சொல்றோம்டா, சீமானுங்கிறனால சீமானுடைய புகழ் இதுதானே பேசக்கூடாது. சீமானை தூக்கி பிடிக்கிறீங்க, இருடா கதறாதடா இரு. சீமானை பேசுவதற்கு இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல என்ன காரணம், தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, பிரபாகரன் அவர்களை திராவிட இயக்கத்தினர் கொண்டு போய் சேர்க்க கிடையாது, சீமானு தான். ஒவ்வொரு மேடைக்கு மேடை பிரபாகரன் தலைவன் அதிகமாக சொன்னது சீமான் தான். எந்த திராவிட இயக்கத்திலேயோ தலைவர் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு இருந்ததா சரித்திரம் கிடையாது, தர்த்திரிய பயல. ஆனால் சீமானுடைய மேடைகள்ல, சீமான் பேசக்கூடிய மேடைகள்ல, சீமான் பிள்ளைகள் தம்பிகள் பேசக்கூடிய மேடையில தலைவர் அவர்களுடைய புகைப்படம் கட்டாயம் இருக்கும். அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துறதுக்கு கேஸ் வாங்கினது இருக்காடா, வழக்கு வாங்கினது இருக்காடா? வாங்கியிருக்காங்க. அந்த வழக்குல ஜெயிச்சு வெற்றி பெற்று அந்த எம்பளத்தை மட்டும், தொப்பியில் இருக்கக்கூடிய அந்த எம்பளத்தை மட்டும் எடுத்துட்டு அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தலான்னு கோர்ட்டு சொல்லிச்சடா நீதிமன்றம். அதற்கு பிறகு அதிகமா பயன்படுத்தினாங்கடா. இது ஒண்ணு தெரியுமா? அந்த வழக்குல வெள்ளலைனா திருமணி பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தும் போதெல்லாம் எல்லாரும் கைது செஞ்சு உள்ள வச்சிருப்பான். இதெல்லாம் யாரு செஞ்சா? இவன் செஞ்சானா? இதுல கேலி குத்தா, சீமான கேலி குத்தாக்குறாங்களாம். சீமான் சொன்னாரா, பார் கவுன்சிலிங்ல வந்து பதிவு பண்றாரு, பார் கவுன்சில் போட்டுக்கிறேன், பார்னா என்னன்னு எல்லா பார்லயும் டிஸ்கவுண்ட் தருவாங்களா அப்படின்னு அவர் கேட்டாராம். என்ன கேள்வி கேட்கிறாடா? டே
என்ன நீ தான் காமெடியா நிறைய பேசியிருக்க. புலி புலி அப்படின்னா என்னடா புலி உரும்புது அப்படின்னா அவனுக்கெல்லாம் தூக்கி பிடிச்சி அதெல்லாம் நம்ம பேச முடியுமா? எதை எப்படி ஒரு நகைச்சுவையா சொல்றாங்க, அதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு இவன் போய் ஏமாத்துறான். யாரை ஏமாத்துறான்? திராவிட கூட்டம் திராவிட பயில உட்காந்து ஏமாத்துறான். இவன் வந்து இவனை மதிக்கல, இவன் வந்து தன்னை 400 பெரிய புடிங்கி இல்லவா அப்படின்னு இவன் இருக்கணும். உண்மையாக கொள்கையும் கோட்பாடையும் நான் ஏற்க செய்வானான்னு கேட்கிறீரா? அந்த உண்மையான கொள்கையும் கோட்பாடையும் ஏத்துனீங்கன்னா நீ கொண்டு போய் திராவிட மெடல் நின்றுப்பியா? தமிழ் தேசியம் பேசிய நீ அங்க போய் நின்றுப்பியா? பெரியாரை சீமான் பேசினாரா? ஈவேரா பேசுறாரா? ஆமாடா பேசுறாரா? ஆனா அவர் எதிர்த்து பேசணும். பேசு. எப்படி பேசணும்? தனியாக நீ ஒரு மேடையை போட்டு வேல்முருகன் அவருடைய கட்சியோட மேடையை போட்டு நீ பேசியிருக்கணும். நீ எப்படி பேசுற? இந்த தாயொலி தருதல தேப்பையில ஆறு போடக்கூடிய மேடையில போய் பேசுற அப்படின்னா உன்னுடைய கொள்கை பிடிப்பு என்னடா இருக்கு? பிடிப்பு பெரியாரோட தடியை பிடிச்ச மாதிரி இருக்கும் கொள்கை அப்படின்னு நான் கேட்கலாமா? சொல்லு. என்ன இலையாவது பேச வேண்டியது சொட்டம் உன்னாக்கு பெரிய புடி. சீமானை பொண்டாட்டி பிள்ளையா சேர்ந்து வீழ்த்தன்னு சொன்னதுக்காக சீமானை எதிர்த்து பேச வரான். சீமானா வந்து நல்லவன், இவன் பேசுற கருத்தெல்லாம் ஏத்துக்கணும். செருப்ப வாயில கவ்வ கொடுத்து சாணியை கரைச்சி மூஞ்சில ஊத்தி லத்திய எண்ணெய் வச்சு தேய்ச்சி பின்னால ஒரு ஏத்துக்கவன் எல்லாம் வெளியே வந்துடும். பேசுறான், எதையாவது பேசணும் வாங்கி கட்டிட்டு போயிடாத. உனக்கு நீ அவன் பாரு மனோஜ் சொல்லிட்டானா அவங்க சீமான் அண்ணன் பேர சொல்லக்கூடாதுட்டாங்க. மனோஜ் பேச்சைய கேட்டு நீ அதை மாறுற அப்படின்னா உன்னுடைய கொள்கை பிடிப்பு எப்படி இருக்கும்? ஒரு மேடையில பெரியாரோட பேசுறதுனால பெரியார் எந்தையுமே கெட்டவத்தை பேசுனது இல்ல, நான் பிரபாகரன் அவர்களை பார்க்கல படிச்சிருக்கேன் அதனால நாகரிகமா பேசணும்னு சொன்ன நாயி சீமான் அப்படின்னு சொல்லுவாராம். அண்ணன் சொல்ல மாட்டாராம், கெட்டவன் சொல்லிட்டாராம். இதுலயே உன் கொள்கை கவுந்து போச்சாடா ஒக்கால ஒளி சொல்றா. எதையாவது பேச வேண்டியது, எதையாவது உழவை கொட்ட வேண்டியது. இவர்களுக்கு இதே வேற. எப்ப பாரு சீமான் 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 பேர ஸ்ரீமான் மாத்திக்கணுமா? நீ பாவாடன் மாத்திக்க, பாவாடை திருண்டி இல்ல மாத்திக்க. பக்தநாயகத்துல பேண்ட பேல பேசக்கூடாது. இவன் உன பெரிய புடிங்கி மாதிரி சேலத்துல ஆந்திரச்சோட கட்டமைப்பு கலைச்சது இந்த தாயலி இவன் தான். அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஊருக்கும் வெற்றி குமரன், இங்க திருச்சியில ஒரு பெரிய அறிஞர் வழக்கறிஞர், இப்படி நிறைய பேர்த்த சேர்த்துக்கிட்டு நாம் தமிழ் வச்ச நாசமாக்கிற நாயில இந்த ஒரு நாய் இன்னைக்கு வெளியே போயிட்டு கூவுது. கூவுடா கூவு. எதுக்கு எதுக்கு கூவுற? சீமான் இவ்வளவு விலையை செய்து பணம் வாங்குறதுக்கு கூறாரா? இல்ல சீமான் கூட இருந்து நீ இப்படி நாசமா போய் இப்படி பண்ண முடியல போக முடியல சீமான நாசமாக்க முடியல அப்படின்னு இப்ப நாசமா போய் கூவுறியா? இல்ல பணம் எங்க வாங்குற சொல்லு. அதுக்கு பதில் சொல்றான், எந்த இளமும் தெரியாம எதையாவது ஒண்ணு பேச வேண்டியது. அப்படியே இவன் போய் பேசிட்டா ஒரு பெரிய புடுங்கி இவன் வரவேற்றாங்க பாருங்க. இந்த நாயே பேசுனது இருக்கு, திராவிடத்தை கழுவி பூ பூ அப்படின்னு துப்புனது நிறைய இருக்கு. இந்த நாய் துப்புனது இருக்கு, அதை கொண்டு போய் பேச வைக்கிறான் அப்படின்னா எப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு வாழ்க்கைய இந்த திராவிடியார்கள் வாழ்கிறார்கள். நீங்க தான் பாத்துக்கணும். தெளிவா ஒண்ணு சொல்றோம், அவருக்கு ஒருவர் தான் பெரியார், அவர் ஒருவர் தான் பெரியார். என்னனாலதான் என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றனால அவர் பெரியார். அதனால லூலு குரூப்போட பூனமிசா ராமிசா நாய் மொன்னேரி எச்சி சோறு ஓசி சோறு இவன் நிற்பான். நமக்கு ஒவ்வொருவரும் பெரியார். அண்ணன் சொன்னாரு இவர் இதை செய்தார் நமக்கு பெரியார் அப்படின்னு. அதான உண்மை. பெரியார் நிறுத்து, இங்க பழனி பாபாவை நிறுத்து. இவரும் வளர்ப்பு மகளை வளர்த்தார், இவரும் வளர்ப்பு மகளை வளர்த்தார். இவர் வளர்ப்பு மகளை வளர்த்து திருமணம் செய்து கொண்டு சொத்து பொத்து அப்படின்னு போய் ஏற்காட்டுல ஹனிமூன்ல ஏறினாரு ஏரோப்ளைன்ல. யாரு? ஐயா. அதே இவரு தன் மதம் சாராத ஒருவரை அண்ணன் சொல்லிட்டார், நான் சொல்ல அவசியம் இல்ல, ஒரு பெண்ணை வளர்க்கிறாரு. இந்து மதத்தில் கூடிய ஒரு பெண்ணை வளர்த்து அவரை இந்து மதத்துக்கு திருமணம் செய்திருக்கிறார். யாரு? பழனி பாபா. அவர் பெரியாரா இல்ல வளர்த்த மகளையே பதம் பார்த்த இவர் பெரியாரா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றான் பாவாட. நீ சொல்ல மாட்டேன். ஏன்? நீ தான் நல்ல ஆத்தாளுக்கு அப்படின்னு பிறக்கலையே, நீ தான் தந்த பெரியார் அப்படின்ட்டிய. எங்களுக்கும் பேச தெரியும், வண்ட வண்டியா பேசுவோம், ஒழுங்கா இருக்கணும், இல்ல இழுத்து வச்சு அழுத்துருவோம் நாக்க. நீங்க எதுவும் தவறா வச்ச கூடாது. அதனால மக்களாகி நீங்க தெளிவா பார்க்கணும், யாருக்கு வாக்கு செலுத்தலாம், யாருக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. திராவிடமா என்ன, தற்கொலை கூட்டம்னா என்ன, மதவெறி கூட்டம்னா என்ன, இல்ல இந்த மண்ணுக்கு மக்களுக்கு போன கூட்டம்னா யாரு, நீங்க அப்படியே பாருங்க. அண்ணன் சொன்னது போல ஒரு கடையில புரோட்டா வேணும்னா போறோம், ஒரு கடையில சேலை வேணும்னா போறோம், எல்லாமே போறோம்ல. தேடி பாரு. தற்கொலையாக கூடிய அணிலுக்கு வாக்கு செலுத்த போறியா, இல்ல திருடி தின்ன திராவிடத்துக்கு வாக்கு செலுத்த போறியா, இல்ல அடிமைப்பட்டக்கூடிய அதிமுக வாக்கு செலுத்த போறியா, இல்ல ஒரே நாடு ஒரே கொள்கை இருக்கக்கூடிய காவி தேசம் படைக்க நினைக்கக்கூடிய பிஜேபிக்கு வாக்கு செலுத்த போறியா, இல்ல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாத்து பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணுங்கிற சீமானுக்கு வாக்கு செலுத்த போறியா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க தான் முடிவு செய்யணும். நன்றி.